ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை கட்ட சாலமோனுடைய நாட்களிலே ஆண்டவர் ஒருத்தரை நியமிச்சாராம். யார் அப்படின்னா பெசலெயேல் அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சாராம். ஆனா அந்த பெசலெயேல் என்கிற அந்த நபரை குறித்து வேதத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அவருக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது. அவன் இதுல நிபுணனா இருக்கிறான். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வதற்கு, இந்த டிசைன் வேலையெல்லாம் செய்கிறதற்கு அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஸ்பிரிட் இருக்குது. அதனால ஆண்டவர் தேவாலயத்தினுடைய பணிமூட்டுகளை எல்லாம் செய்வதற்கு பெசலெயேல் என்கிற விசேஷித்த ஞானம் பெற்ற ஒருத்தனை ஹெட்டா ஆண்டவர் நியமிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள தாளந்துகள் இல்லை அப்படின்னு நம்ம அமைதியா இருந்துட முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம அமைதியா இருந்த முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அழகாய், நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல வச்சு அந்த திட்டத்திற்கு நேராக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஸோ அதற்கு எதெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை உருமாற்றணுமோ அந்த மாதிரி ஆண்டவர் அவருடைய சைடில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். அப்படின்னா நான் உனக்கு எப்படி இருப்பேன், நான் உன்னை எப்படியெல்லாம் கொண்டு போவேன், உனக்காக எந்தெந்த அற்புதத்தை செய்வேன்றதை ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நமக்கு சொல்லி, இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க எப்படி மாறணும், நீங்க எப்படி உருவாகணும், உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த மேலான தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, வெறும் ஆண்டவர் மட்டும் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால மட்டும் இல்ல, நம்ம அதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம எசைஞ்சு கொடுக்கணும், நம்ம மாறணும், நம்ம ரெடி ஆகணும். நம்ம அந்த காரியத்தை செய்யாத பட்சத்துல ஆண்டவரால எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த 41வது நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறதற்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள் நமக்கு இல்லை அப்படின்னா கூட அதை வளர்த்துக்க கூடிய ஒரு கிருபையா ஆண்டவர் தரணும். அதற்குரிய ஞானத்தை நீங்க வாங்கணும், அதற்கு நீங்க ஆசைப்படணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு யாருக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொன்னா, இந்த திறமைகளை கர்த்தருடைய அபிஷேகத்தோடு, ஆண்டவருடைய நடத்துதலோடு யார் வளர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல நிறைய மதிப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சும்மா கொண்டு போய் நிறுத்தல, சும்மா பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆனா அதற்காக கொஞ்சம் முயற்சியாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கணும். யோசேப்பு வேதம் சொல்லுது, யோசேப்பு போய் பார்வோனுடைய அரண்மனையில நிற்கும் போது அந்த பார்வோன் பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா, இந்த காரியத்தை செய்கிறதற்கு ஒன்ன தவிர ஒரு ஞானம் உள்ள ஒரு ஆள் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்றாங்க. அப்ப அவனை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பொறுப்பை இந்த மனுஷனுடைய கையில கொடுத்தா அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத அந்த ராஜா அறிஞ்சு கொள்றார். அது உடனே யோசேப்பு எனக்கு தெரியாது, நான் பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. என்ன அப்படின்னா, நான் பேசுற மாதிரி வாசிங்க, யோசேப்புக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, என்னால செஞ்சுக்கிட முடியும், நம்ம அதை எடுத்துடலாம், அந்த பொறுப்பை எடுத்துடலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது பாருங்களேன். அதனாலதான் அப்போ இது கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனை ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி சிங்கத்தை ஜெயித்திருக்கிறார், கரடியை ஜெயிச்சிருக்கிறார். அப்படின்னா அப்ப அந்த அனுபவம் இருக்குது. அதனால இந்த தெரியாதுன்றது மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எத்தனை நாள் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? எத்தனை நாள் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாரு? அப்ப நம்ம என்னைக்கு பழக முடியும்? நம்ம என்னைக்கு அதை கற்றுக்கிறது? நம்ம அதை என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறது? அதனால ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு காரியத்தையே திரும்ப திரும்ப எனக்கு அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விரும்ப மாட்டாரு. அதை கத்துக்கிறதற்கு, அதுல தேறினவர்களாய் நீ மாறுறதற்கு நீங்க என்ன பண்ணுனீங்கன்றத ஆண்டவர் உங்களிடத்துல கேட்டுட்டே இருப்பாரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நீங்க வரல அப்படின்னு சொன்னா உங்களை ஆண்டவரால பயன்படுத்தவே முடியாது. ஆமென். நீங்க வேதத்துல எஸ்தரின் புஸ்தகத்துல முர்தகாயை குறித்து நம்ம வாசித்தோம். இந்த முர்தகாயை குறித்து வேதம் சொல்லுது, இந்த முர்தகாயை ராஜாவினுடைய அரண்மனையில கொண்டு வைக்கிற அளவிற்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு 70 பாஷை தெரிஞ்சிருந்துச்சாம். 70 பாஷை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாஷையை
வாசிங்கப்பா. ஒரு பாஷையை வந்து கத்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. அவ்வளவு சீக்கிரமா வந்து அதை கத்துக்கவே முடியாது. ஆனா இந்த மொர்தெகாய் வந்து 70 பாஷையை வந்து அவர் கத்து வச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த அந்த ராஜாவை கொல்லுவதற்காக பித்தானும் தேரேஸ் என்கிற 2 பேர் வந்து அவங்க வந்து ராஜாவுக்கு விரோதமாய் கை போட பார்த்து தர்ஷீஷ் அப்படின்ற அந்த பாஷையில அவங்க எழுதினதை அவர் கண்டுபிடிச்சு, அவங்க என்னன்னா 2 பேரும் அந்த பித்தானும் தேரேசும் வந்து நம்ம எழுதுனது யாருக்குமே இங்க தெரியாது, நம்ம இந்த பாஷையில எழுதுனான்னு அவங்க எழுதி வச்சிருந்ததை இந்த மொர்தெகாய் கண்டுபிடிச்சு அதை ராஜாவுக்கு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கிறதுனால உடனே அவங்க 2 பேரையும் தூக்கில போட்டாங்க. இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை கிடைச்சிருச்சு. அப்போ கேட் வாட்ச்மேனா இருந்தாலும் அவருக்கு எத்தனை பாஷை தெரியும் சொல்லுங்க? 70 பாஷை தெரியும். தாவீதை குறித்து சவுலுடைய அரண்மனையில வந்து அறிவிப்பு கொடுக்கும்போது எப்படி அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்துல உங்களுடைய குவாலிட்டியை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், நீங்க ஜீரோவா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததற்கு பிறகு நீங்க இந்த 100 நாட்கள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு வரக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிறதுக்கு நிறைய காரியத்தை தருகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை தேறினவர்களாய் மாற்றணும். நீங்களும் நானும் தேறினவர்களாய் மாற வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அனுபவம் வந்து தெரியாதுன்ற அனுபவம் ஒரு அனுபவம், அது இருக்கட்டும் ஓகே. ஆனா அதற்கு பிறகு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு நிறைய பேர் நீங்க நிற்க போகிறீர்கள். ராஜாக்களோட கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். பெரிய பெரிய இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறார். நிறைய பேர் உங்களை தேட போறாங்க, நிறைய பேர் உங்களை தேட போறாங்க, நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை தேட போகிறார்கள். எதற்காக அப்படின்னா, நீங்க இந்த காரியத்தை செய்வீங்கன்னு உங்களை நம்புற அளவிற்கு கர்த்தர் உங்களை திறமைகளால் நிரப்புவாராக, அபிஷேகத்தினால நிரப்புவாராக, தாளந்துகளால் நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்ததற்கு பிற்பாடு நம்ம தாழ்த்துறது வேற, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னால எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துறது அது நல்லது. ஆண்டவர் வந்து அதை விரும்பப்படுவார். ஆனா அதே நேரத்தில் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கும் இந்த உலகத்திற்கு முன்பாக நிற்பதற்கும் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபை கண்டிப்பாக அவசியமா இருக்குது. அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் வேணும். நீங்க அதற்காக இன்றைக்கு இந்த 41வது நாள் எல்லாரும் அதற்காக தான் ஜெபிக்க போறோம். உங்களை பார்த்த உடனே சொல்லணும், ஐயோ இவங்க சூப்பரா பண்ணுவாங்கங்க, அவங்கள மாதிரி இந்த விஷயத்தை பண்ண சொல்லுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். ரொம்ப அழகா நடத்துவாங்க, ரொம்ப அழகா இந்த காரியத்தை பண்ணுவாங்க, வெரி டேலண்டட் பர்சன், ஐயோ ரொம்ப ஞானமுள்ள ஒரு பர்சன், அவரெல்லாம் அழகாத செஞ்சு முடிச்சிருவாரு, அவருக்கு கையில கொடுங்க அப்படின்னு அநேக ஜனங்கள் சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை திறமையினாலே கர்த்தர் நிரப்பணும், ஆண்டவர் நிரப்பணும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, தரியனுடைய நாட்களிலே தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சாமா? ஜெயமா இருந்துச்சு. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தானியேலையே சில காரியத்துக்கு பிக்ஸ் பண்றாரு. எப்பா நீ வேணா இன்டர்வியூ பண்ணுப்பா, நீ இன்டர்வியூ எடுத்து நீ ஆள் எடு. அப்போ இன்டர்வியூ எடுக்கிற அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்துல தானியேல் வந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளையே அவன் வந்து செலக்ட் பண்ணி ராஜாங்கத்துல அநேக வேலைகளை கொடுக்கிறான். அப்போ நான் நம்புறேன், உங்களை ஆண்டவர் எங்க நிறுத்தணும்னா பெரிய பெரிய கம்பெனில இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்கணும். நீங்க அந்த இடத்துல உட்காரணும். உங்களை அந்த இடத்துல நியமிச்சு நீங்க அந்த இடத்துல எடுக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை எடுக்கணும், ஆண்டவரோட நடக்கிறவங்களை அந்த வேலையில எடுக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாய் பரம்பும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த 41வது நாள் நான் நம்புகிறேன், என்னை தேறினவனாய் மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் யார் அப்படின்னா, என்னை தேறினவனாய் நிறுத்துகிற கர்த்தர்.
ஹalleluya. எனக்கு பின்னாடி நிறைய கீவேர்ட கொடுக்கிற கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. உங்க பேரை எழுதும் போது நீங்க சைட்ல நிறைய பேர் எழுதுவாங்க பாருங்க, MA B.Ed B.D. இந்த மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா பேரை விட படிப்பு நிறைய எழுதிட்டே போவாங்க. ஆனா வெறும் அந்த மாதிரி மனப்பாடமா படிச்சு டிகிரியை வாங்குறதுல மட்டும் எந்த பிரயோஜனமுமே அந்த மாதிரியும் இல்லை. ஆனா நம்ம யாராவது பேரை எழுதும் போது உங்க பக்கத்துல என்ன சார் போடணும், இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்டா ரெவரண்ட்னு போடுவோமா, இல்ல அப்படின்னு சொன்னா BLன்னு போட்டுடலாமா, இல்லைன்னா வக்கீல்னு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணும்னா சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பிரதர், வெறும் என் பேரை மட்டும் போடுங்க பிரதர், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது ஒரு தாழ்மை. அப்படி தாழ்மையா நீங்க அதை தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனா அதே நேரத்துல உங்க பேருக்கு பின்னாடி கண்டிப்பாக நிச்சயமாக தாவீதிற்கு எப்படி அவருடைய பேருக்கு பின்னாடி அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் இசை கலைஞன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் உலகம் சொன்னதோ அதே போல ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாள் சீக்கிரமா வரப்போகிறது. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அது வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டும். சத்தத்தை உயர்த்தி, அப்பா வெறும் பேரை மட்டுமல்ல உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், திறமைசாலிகளை உருவாக்குகிற கர்த்தர், ஞானிகளை உருவாக்குகிற கர்த்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். உயர்ந்தவர்களை உருவாக்குகிற கர்த்தர், அலங்கரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஏசப்பா அந்த ஞானத்தை தர வல்லவர். வாஞ்சையோட கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஏசப்பா அந்த காரியத்தில் நான் தனித்துவமாய் விளங்குவதற்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் இப்பொழுது நேரிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நீங்க அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஹalleluya. ஏதாவது ஒரு அஞ்சாறு விஷயத்திலேயாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹalleluya. ஒரு விஷயம் குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு 7 நாட்கள் ஜெபம் வச்சிருந்தோம். 7 days குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபம் வச்சிருந்தோம். அப்போ நான் திடீர்னு அப்படியே யோசிக்கும் போது சரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களே, சரி அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜெபத்தை நடத்துவோம். வேதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை இது எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம தியானிச்சு ஜெபம் பண்ணி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம அந்த பிரேயரை நடத்தலான்னு ஒரு முடிவு எடுத்து அந்த 7 நாட்கள் அந்த ஜெபத்தை வச்சிட்டோம். ஜெபத்தை அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஊழியக்காரர் ஐயா என்னை பார்க்கறதுக்காக வரும்போது கேட்டாரு. சரி கேட்கும்போது சொன்னாரு, ஐயா நீங்க 7 நாட்கள் குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தை வச்சிருக்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்னத்தை பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு நாள் சொல்லி ஜெபம் பண்ணலாம், பட் 7 நாள் கண்டினியூவா மீட்டிங் வச்சிருக்கிறீங்களே, 7 நாள் குழந்தை பாக்கியத்தை பற்றி என்ன பேசுவீங்க அப்படின்னு அவர் கேட்டார். இது ஜஸ்ட் உங்களுடைய இதுக்காக அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் வரணுன்றதுக்காக, பெருமைக்காக அல்ல. அப்போ அவர் சொன்ன உடனே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, ஐயோ நம்ம தெரியாம 7 நாள் வச்சுட்டோமோ, சரி ஒரு 3 நாள் வச்சிருக்கலாம் போல தெரியுது, 7 நாள் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஞானத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த வேதம் ஒரு பெரிய கடல், அதுல எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. உலகத்துல இருக்கிற, இதுக்கு முன்னாடி நடந்த, இப்ப நடந்துட்டு இருக்கிற, இனி நடக்க போகிற எல்லாத்துக்குமே ஆன்சர் எதுல இருக்குன்னா பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. அப்ப ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 7 நாட்கள் ஜெபமும் ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் முடித்தார். ஆனா அந்த 7 நாள் முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 7 நாள் கண்டிப்பா நமக்கு பத்தாது, அடுத்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ஜெபம் வச்சா 21 days 21 நாள் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க எவ்வளவு பேதைகளாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அதான் நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லுவேன், கோவுக்கும் கேவுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியாது. அதான் எங்க பையன் இடையில ஒரு டயலாக் ஒன்று சொன்னான், ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படின்னா ஒருத்தருக்கு கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனா அவருடைய பையன் பேர் கேபா.
அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு ரொம்ப அது அப்படின்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது அவன் இப்படி சொன்னான். ஒருத்தருக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனா அவருடைய பையன் பேர் கேவா அப்படின்னா அது ரொம்ப தமாசா. அந்த நேரத்தில் பயங்கர சிரிப்பா எனக்கு இருந்துச்சு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒரு காலத்துல பைபிளை எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது, ஒரு காலத்துல பிரசங்கம் பண்றதுக்கு தெரியாது, ஒரு காலத்துல பாட்டு பாடுறதுக்கு தெரியாது, இந்த ஊழியத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, ஆனா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எனக்கு சொல்லி கொடுக்கிறவர், என்னை தேறினவனாய் நிறுத்துகிறவர், என்னை அலங்கரிக்கிறவர். இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு கண்டிப்பா உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க பேருக்கு பக்கத்துல உங்களுக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தாருன்னு எழுதப்படணும். எழுதப்படணும் பிரதர், எழுதப்படணும் சிஸ்டர், எழுதப்படணும். உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக எழுதப்படணும். ஆமென். இதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது, இதுல இவங்களை தோற்கடிக்க முடியாது. இந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் அந்த பர்சன் இடத்துல இருக்குது, இந்த கிருபை அந்த பர்சன் இடத்துல இருக்குது. இத ரொம்ப அழகா இவர் செஞ்சு முடிப்பாரு, இவரை மாதிரி இந்த விஷயத்தை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, குறைஞ்சது ஒரு 5 அபிஷேகமாவது உங்க பின்னாடி கிரியை செய்யணும். நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை நீங்க செய்றீங்களோ, நான் நம்புறேன் நீங்க இப்ப ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தர் அதை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது வேதத்தின்படி உண்மையான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. வேதத்துல ரொம்ப லோவா அப்படின்னா இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட இருந்த சீடர்களை. ஆண்டவர் சீசர்களை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பெஸ்டான ஆட்களை செலக்ட் பண்ணல. அப்படின்னா வெறும் பேரா இருந்தவங்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அந்த பேருக்கு பக்கத்துல எந்த குவாலிட்டியும் எந்த டிகிரியும் இல்லைன்னா எந்த திறமைகளும் எழுதப்படாத வெறும் பேரோட இருக்கிறவங்களை ஆண்டவர் கொண்டு கர்த்தர் உருவாக்கி, அதற்கு பிறகு அந்த பேருக்கு பின்பாக கர்த்தர் எழுதினார். அப்போஸ்தலர்னு கர்த்தர் எழுதினார், தீர்க்கதரிசிகள்னு எழுதினார், சுவிசேஷகர்கள்னு எழுதினார், ஊழியக்காரர்கள் அப்படின்னு கர்த்தர் எழுதினார், பிசாசை துரத்துவர்கள் என்ன எழுதினார். அப்போ ஒண்ணுமே படிப்பறிவில்லாத அவர்களை கர்த்தர் கொண்டு அவங்க பேசுகிற அந்த ஞானத்தை மற்றவங்க பார்த்து அப்படியே வியந்துட்டாங்களாமா. ஏன்னா இவன் படிக்காதவன், கல்வறிவில்லாதவன், ஏன்னா இவ்வளவு பயங்கர டேலண்டடா பேசுறான், யாரா இவனுக்கு கத்து கொடுத்தா அப்படின்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் அவர்களை யூஸ் பண்ணாரு. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த 41வது நாள் இதை ரொம்ப சீரியஸா நீங்க எடுங்க. நான் ரொம்ப ஆதங்கத்தோட இந்த காரியத்தை பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த 100 days ஜெபம் முடியும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு திறமையினால கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. ஆக ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கைகளை உயர்த்தி அப்பா சமூகத்துல Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஓ அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்க ஆண்டவரே இந்த ஜெபம் முடியும் போது ஒவ்வொருத்தருடைய பேருக்கும் பின்பாகவும், ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பேருக்கு பின்பாகவும் அவர்கள் செய்ய போகிற காரியத்தை குறித்து எழுதப்படட்டும். அவர்கள் இதிலே தேறினவர்கள் என்று எழுதப்படட்டும். கர்த்தர் இதிலே அவர்களை பல மடங்கு ஆசீர்வதித்தார் என்று எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. கேளுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் நீங்கள் பேசுகிறது உண்மையானால் அந்த காரியத்தை எனக்கு செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்போ அந்த காரியம் நடப்பதாக ஆண்டவரே, நடப்பதாகப்பா. அந்த திறமைகள் இப்பொழுது வளருவதாக. பெசலேயேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை இப்பொழுது பிள்ளைகளுக்கு தருவீராக. தாவீதிற்கு பின்பாக ஈசாயினுடைய மகன் வெறும்
ஆடு மேய்க்கிற அந்த தாவீதிற்கு பின்பாக அப்பா அவ்வளவு பெரிய காரியம் எழுதப்பட்டிருந்தது. யுத்த வீரன் என்று எழுதப்பட்டிருந்தது, காரிய சமர்த்தன் என்று எழுதப்பட்டிருந்தது, இசை கலைஞன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உம்முடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு, உம்முடைய வல்லமை ஊற்றப்பட்டு, ஞானத்திலையும் அறிவிலையும் தேறினவைகளாய் நிறுத்துவதற்கு இப்ப ஆவியானுடைய ஒரு மகிமை எங்கள் மத்தியிலே நிலையாய் கரங்களை தட்டி ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர், எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர். ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, ஆமென். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதுக்கு மேல வெறும் என்ன சொல்ல மாட்டாங்க? உடைய கணவனார் வெறும் உங்க பேரை மட்டும் சொல்லக்கூடாது, பேருக்கு பக்கத்துல என்ன சொல்லணும்? ஹலோ, உங்க கணவனார் உங்க பேருக்கு பக்கத்துல என்ன சொல்லணும்? ஐயோ அவளா அப்படின்னு ஒரு நாலு அபிஷேகத்தையாவது சொல்லணும். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? ஆமேன். நான் 4 ஜெபம் பண்ணல, நான் 40க்கு ஜெபம் பண்றேன். பலிபீடத்துல நான் சொல்றேன், ஆண்டவரே ஒரு 40 டிகிரி அந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே. மனுஷன் நமக்கு ஒரு டிகிரியும் தரல, ஆனா பரலோகம் நமக்காக நிறைய டிகிரியை தரட்டும். ஆமேன். மனுஷன் தரவே இல்லைல்ல, மனுஷனுடைய டிகிரி எதுவுமே வாங்க முடியலையே. மனுஷனுடைய கையில அவர் போட்ட எந்த டிகிரியுமே நம்ம கையில கிடைக்கல. அது இப்பதான் தெரியுது, அது வெறும் பேப்பர் தான். அந்த டிகிரியை அப்படியே அட்டையா நிறைய பேர் அந்த டிகிரி வச்சிருக்கவங்க எல்லாம் கூட பார்த்துருக்கிறேன், நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு சில நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நமக்கு எந்த டிகிரியும் தரல, ஆனா பரலோகம் நமக்காக நிறைய டிகிரிகளை கத்த தரப்போறார். ஹalleluya. உங்களுக்கு யாரு அந்த மாதிரி ஆண்டவர் தரணும்? உங்க கணவனார் உங்களை பார்த்து ஒரு டிகிரியை கொடுக்கணும். என் மனைவி மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணவே முடியாதுங்க, அவெல்லாம் வேற லெவலு. உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், இயேசுநாதர் முன்னாடி இறங்கி வந்து நின்று முதல்ல அவ சொல்றதை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போவாரு. அப்படின்ற ஒரு பேரை வாங்கணும். கரங்களை தட்டுறவங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். 2வது ஒரு டிகிரியை வாங்கணும். ஐயோ அவ கைப்பட்ட கண்ணாடி, அவங்க கைப்பட்டா கண்ணாடி, எங்க மனைவி கிளீன் பண்ணுவாங்க பாருங்க வீட்டை, அப்படியே பழிச்சுன்னு ஆயிரும். அவங்கள மாதிரிலாம் கிளீன் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு டிகிரியை வாங்கணும். ஆமென். ஹalleluya. அதே போல ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு பிரதர்ஸும் நீங்களும் அந்த மாதிரி நிறைய டிகிரியை வாங்கணும். அவர் சிங்கங்க, அவர் சிங்கம். அவரெல்லாம் பயப்படவே மாட்டாருங்க. என் கணவனார் பயப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, என் புள்ள பயப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் நேருக்கு நேர் சந்திப்பாரு. அவர் இருக்கிற அந்த பலத்துல தான் நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு டிகிரியை நீங்க வாங்கணும். ஆமென். எனக்கு அந்த ஆசையா இருக்குது. இந்த 100 days ஜெபம் முடியும் போது உங்க எல்லாருடைய பேருக்கு பின்னாடியும் கர்த்தர் அபிஷேகத்தை கரங்களை தட்டும் போதே அந்த கிருபை இறங்குவதாக, இறங்குவதாக. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் இறங்குவீராக. ஆமென். இறங்குவீராகப்பா. உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும். நான் இப்பொழுது அதை தரிசன கண்களால் அதை பார்க்கிறேன், தரிசன கண்களால பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க எல்லாரும் அதை தரிசன கண்களால பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மகிமை ஊற்றப்படுவதாக, அந்த ஞானம் உண்டாவதாக. அந்த பேதையான அந்த இருதயம் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஞானமான இருதயம் வைக்கப்படுவதாக. அந்த மெமரி பவர் கிடைக்கட்டும் அப்பா, மெமரி பவர் கிடைக்கட்டும். அதற்கு தகுந்தது போல அந்த மூளையை கர்த்தர் சரி பண்ணுங்க, அந்த சரீரத்தை கர்த்தர் சரி பண்ணுங்க. ஹalleluya. முடியும், முடியும். உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறே. 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 சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை.
சூழ்நிலைகள் எதை நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் கேள் சொல்லுவோம். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். இப்ப கைகளை மேல வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே. நிரம்பிடும் என்று இப்ப சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி திரும்ப திரும்ப வேறெங்கிருந்து உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நீங்க நல்லவர்களா இருந்தாலும், எவ்வளவு நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாலும், உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னா, உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா, எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டம் தான் படுவீங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? உங்க பிள்ளைகளுக்கு கூட பெரியவர்கள் எல்லாரும் கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எங்க போய் நின்னாலும் இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார், ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறார். ஆனா உங்களுடைய ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா, வளர்த்துக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க சில இடங்களில் போய் நிற்க முடியாது, நீங்க சாட்சியா நிற்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு ஆபீஸ்ல போய் ஏசி ரூமுக்குள்ள கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே பட்டனை தட்டுனா டீ வரும், பட்டனை தட்டுனா பிஸ்கட் வரும். இது கஷ்டமான வேலையா? இல்ல அங்க மிஷினை தூக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு உடம்புல அழுக்கெல்லாம் பட்டு இது கஷ்டமான வேலையா? ஆனா இந்த ரெண்டு பேர்ல வெளியில அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ரெண்டு பேருடைய சம்பளத்துல இவருக்கு எவ்வளவு சம்பளம், அவருக்கு எவ்வளவு சம்பளம்? ஏசி ரூம்ல உட்கார்ந்து கஷ்டமே படாதவருக்கு பெரிய சம்பளம். ஆனா வெளியில நின்று கஷ்டப்படுறவருக்கு சொல்லுங்க, ஏன்? எதனால? ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்கில் வித்தியாசமானது. அவருக்கு நிறைய தெரியும், அவருக்கு மேனேஜ் பண்ண தெரியும், அவருக்கு கையாள தெரியும், அவருக்கு கொஞ்சம் படிப்பு இருக்குது, அவருக்கு கணக்கு தெரியும். ஆனா வேற ஒரு பர்சனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த நாலேஜ் அவர் வளர்த்துக்க முடியல. அவருடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் படிக்கல அப்படின்றதுக்காக டக்குன்னு எங்க அம்மா அப்பாவை காரணம் சொல்லிட்டு கூட நம்ம தப்பிச்சிடலாம். எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, நான் வேலைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் பிள்ளைங்க அப்படி சொல்ல முடியாது, நீங்க அடுத்த ஜெனரேஷன் அப்படி சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பாக இந்த உலகத்திலே நம்ம வாழணும், வெற்றியாக வாழணும். எப்படி வெற்றியாக வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்களுக்கு பின்னாடி நிறைய ஸ்கில்ஸ் ஆண்டவர் கிருபையா கர்த்தர் தரணும். அவர் வாஞ்சையா இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் கடல், அவர் கடல். அவரால ஞானியாக்க முடியாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது. அவர் நினைச்சார்னா உங்களை எவ்வளவு பெரிய இடத்துலையும் நிறுத்துகிறதற்கு, எவ்வளவு பெரிய ஸ்கில்ல தருவதற்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை அழுது கொண்டே கேட்கலாம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அந்த வார்த்தையை பேச பேச உனக்குள்ள அந்த மோட்டிவேட்டனை கர்த்தர் தந்துட்டே இருக்கலாம். கர்த்தர் அதை தர்றாருன்னா நீங்க ஸ்பெஷலான ஆட்கள். உங்க மேல அந்த அனாயிண்டிங் வருது, உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்குறது. கர்த்தர் உங்களை அப்படி நிறுத்த செய்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது. அதனால சும்மா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. சும்மா ஏதாவது ஒன்று பார்த்து ஒரு அதை மொபைலை நோண்டிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காம, தயவு செய்து இந்த காலம்தான் முக்கியமான காலம். கர்த்தர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், சும்மா தூக்கி பொறுப்பை கர்த்தர் கொடுத்துட முடியாது.
அந்த ஐடியாஸ் வேணும். இப்போ 7 வருஷம் பஞ்சகாலம், 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம். அந்த 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்துல வர்ற சாப்பாட தானியத்தை கொண்டு போய் யோசேப்பு எங்க வைப்பாரு? எந்த இடத்துல வைப்பாரு? அந்த இடத்துல வைக்கிறதுக்குன்னு அது வந்து குடோன் வேணும் இல்ல. அதான் யோசேப்பனுடைய காலத்துல தான் நிறைய பிரமிடுகள் கட்டப்பட்டதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு அந்த குடோனை வந்து அவ்வளோ கிளியரா அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த குடோன்ல எந்த அளவுல எப்படி காத்து வரணும், எந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், அதை வந்து எலி எல்லாம் தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது வந்து மாய்சர் மாதிரி ஆகாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா அவர் கத்துக்கிட்டு இருப்பாரு. அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மற்றவங்களுக்கு சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு அதான் ஒன்ன மாதிரி ஞானம் உள்ள ஒருத்தர் இல்லை அப்படின்றாங்கல்ல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இது அவசியம், இது அவசியம். நீங்க அதை நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும், நீங்க அதற்காக ஜெபிக்கணும், நீங்க அதற்காக ஆசைப்படணும், நீங்க அதற்காக முயற்சி எடுக்கணும். அப்பொழுது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா வெகு சீக்கிரத்துல ஆண்டவரே எனக்கு பின்னாடி இவன் வாசிப்பதில் தேறினவன், இவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லுங்க. நான் கேள்விப்படணும் ஆண்டவரே. பாஸ்டர் மூலமா இன்னைக்கு நீங்க பேசுகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கணும் ஆண்டவரே, அப்படியே நடக்கணும் அப்பா. அந்த காரியத்தை நான் நம்புறேன், அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா, அந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. என் மண்டையில ஒன்னும் ஏறாதையா, எனக்கு அதுல ஞானம் இல்லையா, எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் சலிச்சிட்டாங்கய்யா. ஆனா நீங்க பெஸ்ட் டீச்சர்ல. ஆண்டவரே, ஊழியக்காரன் சொன்னது போல எங்க கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் அல்லவா, எங்களுக்கு அந்த காரியத்தை நீர் செய்து முடிக்கிறதற்காக நன்றி. ஆமென். பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஜெபத்துல ஒருவேளை நிறைய பேரால ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல்லா நீங்க வந்திருக்கலாம். உனக்கு ஸ்கில்லே இல்லை, உனக்கு திறமையே இல்லை, நீ இதோட வராத, இங்க நீ போயிரு அப்படின்னு துரத்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். உங்க வேலையை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம், உங்களை சிரிக்கலாம் நிறைய பேர். உனக்கு செய்யவே தெரியாதுன்னு ஒருவேளை துரத்தப்பட்டிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மோட பேசின வார்த்தை, இன்னைக்கு நம்மோட அசைவாடுகிற கர்த்தர் ஒரு நாள் உங்களை அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை தேறினவர்களா கர்த்தர் நிறுத்துவார். உங்க பிள்ளைகளை அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் தேறினவர்களா நிறுத்துவார். ஆமென். யார் இதெல்லாம் தெரியாதுன்னு உங்களை துரத்தி விட்டாங்களோ, நான் நம்புறேன் அவர்களே உங்களை குறித்து பெருமையா பேசுகிற ஒரு நாளை ஏசாமி கட்டளை இடுவார். ஏசாமிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நாம் ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பா அதை உங்களுக்கு செய்வார். நீங்க ஒருவேளை ரொம்ப இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ணலாம். யாரோ இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர் ஒருவேளை எனக்கு ரொம்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ரொம்ப இன்ஃபீரியரா நான் யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் அதெல்லாம் அழகா செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டைம் பேசினாலே புரியுது. ஆனா எனக்கு என்னமோ எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது, நான் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி இருக்கிறேன். அவங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப ரிச்சா, அவங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப இதானா, அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப இன்ஃபீரியரா இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற தேவன், இந்த ஜெபத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் உங்களை ஞானவான்களாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். அன்னைக்கு இந்த இன்ஃபீரியர் உங்களுக்கு இருக்காது, இந்த காரியம் தெரியாது அப்படின்ற இன்ஃபீரியர் உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் உங்களுக்குள்ள வர வர, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வர வர, சுகம் மட்டும் இல்ல, விடுதலை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியரை கூட எடுத்து போட்டு நம்மை தைரியப்படுத்துகிற நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்கும். சீக்கிரத்துல ஆண்டவர் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல ஒரு ஆவியை கர்த்தர் வைக்க போகிறார். அந்த இன்ஃபீரியரை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்,